அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிகே நியூஸ் ரிப்போர்ட். இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, இலங்கையில இப்ப என்னதான் நடந்து கொண்டிருக்கு பார்த்தோம்னு சொன்னா, கொலை சம்பவங்கள், டிராகிங், மாணவர்கள் தற்கொலை பண்ணுறது, பாலியல் சீண்டல்கள், இவ்வாறான சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரிச்சு கொண்டுதான் இருக்கு. அதுவும் இலங்கையிலேயே இப்ப ஒரு கொஞ்ச காலமாவே இந்த சம்பவங்கள் இன்னும் மிக மோசமா இருக்குன்றது யாராலுமே பதில் சொல்ல முடியாத ஒரு விஷயமா தான் காணப்படுது. அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பாலியல் சீண்டலுக்கு இலக்காகி உயிரிழந்த ஒரு மாணவி பற்றி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதோடு பாத்தீங்கன்னு சொன்னா, அவருக்காக நேற்றைய தினம் ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்திருக்கு. அந்த ஆர்ப்பாட்ட ரீதியில நிறைய சம்பவங்கள் அந்த பின்னணியில இடம்பெற்றிருக்கு. இது தொடர்பாக தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதாவது கொழும்புல கொட்டாஞ்சேனை பகுதியில வசிக்கிற 15 வயதான ஒரு பாடசாலைக்கு போகக்கூடிய மாணவி தில்ஜி அம்சிகா என்ற இந்த மாணவிதான் தன்னுடைய வீட்டுல 7வது மாடியில இருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார். அவ தற்கொலை செய்ததுக்கு பிறகுதான் இது பற்றிய நியூஸ் நிறைய ஊடகங்களை பரவலாகுது. அதுக்கு பின்னணியில என்ன இருக்க போகுது தேடிக்குள்ளான் இப்படி ஒரு கொடூர ஒரு ஆசிரியர்னு சொல்ல முடியாது, ஒரு மிருகம் இருந்திருக்கிறான் என்றது மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுது. இத்தொடர்புல இது என்ன நடந்ததுன்னு சொல்லி பின்னால பாக்கலாம். இத்தொடர்புல நேற்றைய தினம் கொழும்புல ஒரு ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றிருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நேற்றைய தினம் கொழும்பு பம்பலப்பட்டியில் உள்ள ஒரு பிரபல பெண்கள் பாடசாலையில மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த டில்சி அம்சிகாவுக்கு நீதி வேணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டிருக்கிறார்கள். அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, போலீசாரும் தயாராதான் இருந்திருக்கீங்க. மெயின்னு சொன்னா கண்ணீர் புகை குண்டுகளை வீசலாம் பண்ணிட்டாங்க. கலகக்காரர்கள் இருக்கலாம் என்ற நிலையில போலீசாரும் தயாராக இருந்திருக்கிறார்கள். ஆனா பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே அங்க இருந்தவர்கள் கலகக்காரர்கள் அல்ல. அந்த மாணவிக்காக நீதி வேண்டி போராடிய மக்கள், அந்த மாணவிக்காக ஒன்று திரண்ட உறவுகள் தான் அங்க சங்கமித்து இருக்கிறார்கள். ஓகே, இதன் பின்னணியில என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, ஆல்ரெடி அம்சிகா ஒரு ஸ்கூல்ல படிச்சு கொண்டிருந்திருக்கிறார். அந்த பள்ளிக்கூடத்துல என்ன நடந்திருக்குன்னா, அந்த பாடசாலையில கல்வி கற்று கொண்டிருந்த வேளையில அந்த பாடசாலையை சேர்ந்த ஆசிரியர் ஒருத்தர் இவர் மீது பாலியல் சீண்டல் மேற்கொண்டிருக்கார். அப்ப இவ என்ன செஞ்சிருக்கான்னா, அவன் பாலியல் சீண்டல் செஞ்சுட்டு இதை நீ போய் சொன்னியன்னு சொன்னா நான் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன்னு சொல்லி விரட்டி இருக்கிறேன். வளமையாவே செய்யற விஷயம் தான். இப்ப சின்ன பிள்ளைகளுக்கு பாலியல் துஷ்பிரயோகத்தை மேற்கொண்டுட்டு வெளியில போய் சொன்னியன்னு சொன்னா நான் அப்படி செய்வேன், வீட்டுக்காரர் அப்படி செய்வேன் இப்படி செய்வேன் விரட்டுறது. அது ஒத்தியா வச்சிருக்காங்க போல. அப்படி சொல்லி இருக்காங்க. அப்ப அதே மாரி இந்த பெண் ஒரு ஒழுக்கமான முறையில பெற்றோர்களால் வளர்க்கப்பட்ட பெண். உண்மையிலேயே இப்ப என்னன்னு சொன்ன ஒரு அவ்வளவு ஒரு ஒழுக்கமான ரீதியில வளர்க்கப்பட்ட பெண்ணுன்னு சொல்லி அம்மா கதறி கொண்டிருக்கா. அப்பா பார்த்தோம்னு சொன்னா அந்த பெண் இது தாங்க முடியாம வீட்டுல போய் சொல்லியிருக்கா. சொன்னோடனே என்ன செஞ்சிருக்காங்கன்னு சொன்னா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கீங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்க போலீஸ் ஸ்கூலுக்கு போயிட்டு ஆசிரியர் மேல விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கும் போது அங்க இருந்த சில ஆசிரியர்கள், இவருக்கு உடன்பட்ட சில ஆசிரியர்கள் என்ன சொல்லிருக்கணும்னு சொன்னா, அந்த மாணவி ஒரு மனநோயாளி, அவர் மனநோய் பிடிச்சிருக்கு அவாக்கு, அவாதான் ஆசிரியர் மீது விருப்பத்துல இப்படி போய் செய்தவா என்ற இந்த மாணவி மீதே குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். என்ன ஒரு சமூகம்! என்ன ஒரு மாணவி, அதுவும் ஒரு 15-16 வயது மிக்க ஒரு மாணவி, அவர் ஆசிரியர் இப்படி ஒரு சீண்டல் செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வகையில அந்த பாடசாலை ஆசிரியர்கள் காணப்பட்டிருக்கார்கள் சொன்னா, இவர்கள் எல்லாம் ஒரு சமுதாயத்துக்கு எப்படி ஒரு எடுத்துக்காட்டா இருப்பின. ஒரு சமுதாயத்துக்கு உண்மையிலேயே ஆசிரியர்கள் சொல்லும் போது மாதா பிதா குரு தெய்வம், தெய்வத்துக்கு முன்னமாக வைக்கின்ற ஒரு நபர்களாக காணப்படும் போது இவர்களே ஒரு மாணவி மீது இப்படி ஒரு அபாண்டமான பொய்யை சுமத்தும் போது அந்த மாணவியினுடைய மனநிலை எவ்வளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு என்றது நாங்கள் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. இந்த ஒரு விஷயமே போதும். பாடசாலை சமூகமே அந்த மாணவிக்கு எதிராக நிற்கிறது என்றால் அந்த மாணவி எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பா, எவ்வளவு ஒரு மன ரீதியான தாக்கத்துக்கு உள்ளாகி இருப்பார் என்றது. இதனாலே அதிக மன அழுத்தத்துக்கு உள்ளாகி இருக்கிற போலீசாரும் அவங்க சொல்றதை நம்பிட்டு அப்படியே கேஸை விட்டுட்டாங்க அந்த மாதிரி சொல்லப்படுது. அப்ப மாணவர்களிடையே இந்த பேச்சு அரசு புதுசுலாம் தெரிய வருது. ஸ்கூல்ல ஒரு விஷயம் நடந்தா அது மாணவர்கள்
ஒரு விஷயம் நடந்தா அது மாணவிகளுக்குள்ள அரசியல் புதுசுல தெரிய வந்து அது வந்து வெளியில வந்து போகும். அப்படி வந்து இந்த விஷயம் வந்து பெருசாகும் போது அவ இன்னும் வந்து மன அழுத்தத்துக்கு வந்து உள்ளாகி இருந்திருக்க. அப்படி இருந்தவ வந்து சரின்னு சொல்லி ஒரு தனியார் வகுப்பறையில கல்விக்கு அனுப்பியிருக்கேன். அந்த தனியார் வகுப்பறையில என்ன நடந்திருக்குன்னு சொன்னா அந்த ஆசிரியர் வந்து ஏற்கனவே படித்த ஆசிரியருக்கு வந்து ஃப்ரெண்டோ என்னவோ தெரியல. அந்த ஆசிரியர் வந்து அத்தனை மாணவர்களுக்கு முன்னாலே வந்து இவ ஒழிப்பி வைத்து அவமானப்படுத்தி இருக்கிறார். அப்ப அவமானப்படுத்தி ஏற்கனவே மன அழுத்தத்துல இருந்த பிள்ளை இன்னும் வந்து இப்படியான விஷயங்களை வந்து தாங்க முடியாமல் கடந்த 29ஆம் தேதி வந்து தன்னுடைய அடுக்குமாடி குடியிருப்புல 7வது மாடியில இருந்து விழுந்து தற்கொலை செய்திருக்கிறார். அப்ப அந்த மன அழுத்தம் வந்து இன்னும் வந்து அதிகரிச்சிருக்கிறார்கள். அப்ப ஒரு ஸ்கூல்ல இருந்து அப்பதான் வெளியில வார இப்படியான ஒரு சம்பவத்தோட இன்னும் ஒரு தனியார் வகுப்பறையில வந்து அந்த பிள்ளையை மட்டும் ஒழுப்பி அத்தனை மாணவர்களுக்கு முன்னாடி அசிங்கப்படுத்தும் போது அவருடைய மனநிலை வந்து இன்னும் இவ்வளவு புண்பட்டு இருக்கு. அப்படியான ஒரு தாக்கத்துல இருந்து அவருக்கு இன்னும் வந்து மன அழுத்தம் வந்து அதிகரிச்சிருக்கிறது. அப்ப இந்த சமுதாயம் வந்து என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னா அவங்களுக்கு வந்து மனநோய் என்ற மாதிரி வந்து குறிப்பிட்டிருக்கு. ஆனா வீட்டு பெற்றோர் வந்து என்ன சொல்லியிருக்கணும்னு சொன்னா தன்னுடைய மகளுக்கு வந்து மனநோய் எல்லாம் இல்ல, அவ வந்து அப்படியான ஒரு ஆளும் இல்ல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா அவனோட தாய்க்கு வந்து இருந்தது தலைவலி வருவான். அந்த மாதிரியான ஒரு விஷயம் வந்து அந்த பிள்ளைக்கு வந்து இருந்திருந்து தலைக்குள்ள வலிக்கிறது, தலை இடிக்கிறது நாங்க சொல்ற மாதிரி தலை வலி வந்திருக்கு. அதுக்கான டேப்லெட்ஸ் வந்து மருந்துகள் தான் எடுத்து கொண்டு வந்திருக்கா. இது வந்து மனநலம் சரியில்லாதவர்கள் எடுக்கிற மருந்து இல்லை என்ற மாதிரி அவருடைய பெற்றோர்கள் வந்து குறிப்பிட்டிருக்கிறார்கள். சமூகம் எதுக்காக வந்து அவர் மனநோயாளி என்று சித்தரிச்சிருக்கு, யாரை மறைக்கிறதுக்காக இந்த ஒரு வேலையை வந்து இந்த சமூகம் வந்து செய்து கொண்டிருக்கு, என்னத்தை வந்து பொர்ட்ரேட் பண்ண பாக்குது, எதிர்கால சந்ததிக்கு இந்த சமுதாயம் வந்து என்னத்தை சொல்ல பாக்குது என்றது வந்து இந்த விஷயத்தை யோசிக்கும் போது எதிர்காலம் வந்து எது நோக்கி போகுதுன்றதை பெரிய ஒரு குழப்பமான ஒரு நிலைமையில தான் காணப்படுது. பின்னணியில நேற்றைய தினம் ஏராளமான மக்கள் கூடி கொழும்புல ஆர்ப்பாட்டம் ஒன்று மேற்கொண்டிருக்கிறார்கள். இதுல வந்து அந்த மாணவிக்கு வந்து நீதி வேணும், நீதி கிடைத்தே ஆகணும்னு சொல்லி இந்த கோரிக்கை இந்த ஆர்ப்பாட்டம் வந்து இடம்பெற்றிருக்கிறது. அங்க வந்து என்னென்ன சம்பவம் நடந்தது நாங்க பல காணொலிகள் மூலம் சமூக ஊடகங்களை வந்து நொடி பார்த்து கொண்டுதான் இருந்திருக்கோம். வேறு இடங்கள்ல இருந்தாலுமே அங்க வந்து இந்த சம்பவம் நடந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம். அப்படியான பட்சத்துல கல்வி அமைச்சு வந்து ஒரு அதிரடி முடிவை எடுத்திருக்கு. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா கல்வி அமைச்சு அந்த ஆசிரியரை இடமாற்றம் செய்திருக்கு. அதாவது இதுக்கு அடுத்த கட்டமா ஆசிரியரோட அந்த பாடசாலைக்கு போய் கல்வி அமைச்சர் கதைச்சு அந்த விஷயங்களை வந்து இதன் பிறகு அந்த ஆசிரியரை வந்து இடமாற்றம் செய்திருக்க. என்ன ஒரு இது, ஒரு உயிரை கொண்டதுக்கு தண்டனை இடமாற்றம். அப்ப இப்படி செய்யும் போது இன்னும் எத்தனை ஆசிரியர்கள் எத்தனை மிருகங்கள் வந்து உருவாகும்? யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம். எங்களுடைய அரசாங்கமா இருக்கட்டும் சமூகமா இருக்கும் எதை நோக்கி பிரயாணிக்கிறது என்றது வந்து எடுத்துக்கொள்ள முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கு. என்ன ஒரு உயிர் போயிருக்கு, அதுக்கு தண்டனை இடமாற்றம் என்று சொல்லும் போது யாரால வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? எந்த மக்களால வந்து இதை ஏற்றுக்கொள்ள முடியும்? உயிருக்கான நியாயம் தான் என்ன? அந்த உயிர் போயிட்டது, இனி வர போறது இல்ல, ஆனா அதுக்கான நியாயம் என்ன? இதே மாதிரி இன்னும் நிறைய அம்சிகாக்களை வந்து உருவாக்க பாக்குறீர்களா? அந்த ஆசிரியருடைய பேனரை தாங்கின மாதிரி நிறைய பேர் வந்து கொண்டு சென்று அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்காங்க. அந்த பேனருக்கு செருப்பால் அடிச்சு அவங்களுடைய ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்தி இருக்கார்கள். அதோட பாத்தீங்கன்னு சொன்னா அந்த ஆசிரியர் வந்து வெளியில விடமாறும் வந்து கூறியிருக்கிறார்கள். அதோட அந்த பள்ளிக்கூடத்துக்கு போய் அந்த அதிபரையும் வந்து சாரமாரியாக நிறைய கேள்விகளுக்கு உட்படுத்தி இருக்கிறார்கள். மக்கள் ஏன்னு சொன்னா ஒரு பள்ளிக்கூடம் தான் அதுக்கு பொறுப்பு, ஒரு ஆசிரியர் செய்தான்னு சொன்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கு. என்ன சொன்னா இப்படி ஒரு பிள்ளை வந்து சொல்லியிருக்குன்னு சொன்னா அந்த பள்ளிக நிர்வாகம் வந்து அதை கேட்டுக்கொள்ள வேண்டாம். பெற்றோர்களையும் தாண்டி அந்த நிர்வாகத்தை தாண்டி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைல அனுப்பினேன். அவையும் வந்து விழிப்புணர்வாக இருக்கத்தானே வேணும். இப்படியான விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்கு. இதுக்கான முடிவுதான் என்ன? இலங்கையிலும் சரி இந்தியாவிலும் சரி எல்லா நாடுகளிலும் சரி இது வந்து அடிக்கடி நொடிக்கடி நிமிஷம் நடந்து கொண்டே இருக்கு. ஒருத்தருக்கு வந்து தண்டனை கொடுத்தாலே அந்த கேஸ்ல இப்ப கொலை கேஸ் நடந்து தண்டனை கொடுத்தாலே நிறைய கொலைகள் நடந்து கொண்டிருக்கு. இது தண்டனையே இல்லையா இடமாற்றம் சொல்லும் போது இன்னும் ஒருத்தர் இப்படி பண்ணிட்டு போக மாட்டானா? என்னத்தை நினைச்சு கொண்டு நாங்க ஸ்கூலுக்கு பிள்ளைகளை அனுப்ப முடியும்? இப்படியான நிலையில இன்றைய நாடு வந்து சென்று கொண்டிருக்கு. இதுக்கு நீதி கோர்த்த ஆர்ப்பாட்டங்கள் இடம்பெற்று கொண்டிருக்கு. சுபாதமன் சொன்னா அந்த காணொலிகளையும் வந்து இந்த வீடியோல நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். சோ அதை நீங்க பாத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி நியூஸ் நீங்க உடனுக்கு நடந்து கொள்ளணும்னு சொன்னா மறக்காம நியூஸ் ரிப்போர்ட்டை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல உங்களை சந்திக்கும் வரையில் உங்களிடம் இந்த விடைபெற நான் உங்கள் வான்.